வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஒன் பாட் ரெசிபி, அதே நேரம் கர்நாடகா ஸ்பெஷல் ரெசிபியான பட்டாணி பாத் பண்ண போறோம். கர்நாடகா ஸ்பெஷல் பட்டாணி பாத் பாருங்க, எந்த அளவுக்கு நல்லா உதிரியா சாதம் ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம சூப்பரா வந்திருக்கு. ஒன் பாட் ரெசிபி அப்படிங்கறனால ரொம்ப குவிக்காவும் ஆயிடும். நமக்கு பிரஞ்ச், லஞ்ச் பாக்ஸ், டின்னர் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ் ஆகும். நல்ல ஹெல்தியாவும் ஃபில்லிங்காவும் இருக்கும். இப்போ பச்சை பட்டாணி சீசனா இருக்கு இல்லையா, இந்த டைத்துல இது பண்ணும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஏன்னா இந்த பட்டாணி பாத்துக்கு நம்ம காஞ்ச பட்டாணியோ இல்ல ஃப்ரோசன் பட்டாணியோ அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இது ஒன் பாட் ரெசிபி அப்படிங்கறதுனால ஜஸ்ட் குக்கர் வச்சாலே நமக்கு ஈஸியா குவிக்கா ரெடி ஆயிடும். ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். நமக்கு பிரஞ்சுக்கு யூஸ் ஆகும், இல்ல லஞ்ச் பாக்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல ஃபில்லிங்காவும் இருக்கும், அதே நேரம் ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த கர்நாடகா ஸ்பெஷல் பட்டாணி பாத், அதாவது பச்சை பட்டாணி ரைஸ், இதை குவிக்கா எப்படி பண்றதை நம்ம பார்க்கலாம். பட்டாணி பாத் பண்றதுக்கு 1 கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்துட்டு இருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். பாஸ்மதி ரைஸ்க்கு பதிலா நம்ம ரெகுலரா சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த அரிசியை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்ல ஒரு குக்கர் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு வெடிச்சதும் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இதை போல நீளமா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் இது போல ஸ்லிட் பண்ணி சேர்த்துக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம், இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போக நல்லா வதங்கணும். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, 5-6 பல்லு பூண்டு நான் சேர்த்திருக்கேன். பூண்டு ஆப்ஷனல், நீங்க இஞ்சி மட்டும் கூட கிரேட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியா கட் பண்ணி சேர்த்துப்போம். ஒரு 20-25 இலை புதினா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு. தக்காளி நல்லா சாஃப்டா வதங்கட்டும். தக்காளி நல்லா சாஃப்டா வதங்கி எடுத்து 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் சாம்பார் பவுடர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்கறதுனால காரம் இருக்காது, கலர் நல்லா வரும். நம்ம அரிசி எடுத்த அதே கப்ல 1/2 கப்பு பச்சை பட்டாணி வாஷ் பண்ணி ஊற வச்ச அரிசியை தண்ணியை ஃபுல்லா ட்ரைன் பண்ணிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். 1 நிமிஷம் இது நல்லா வதங்கட்டும். 1 கப்பு அரிசிக்கு பாஸ்மதி அரிசியா இருந்தா 1.25 கப்பு வெந்நீர் விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். சாதாரண அரிசியா இருந்தது அப்படின்னா 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி தேவைப்படும். இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் சர்க்கரை, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது 1 கொதி வரட்டும். நம்ம வெந்நீர் விட்டுருக்கறதுனால சீக்கிரம் கொதி வந்துடும். 1 கொதி வந்தாச்சு, மூடிடலாம். குக்கர் 1 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் 1 விசில் ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயாச்சு. இப்ப நம்ம குக்கர் மூடியை திறந்துடலாம். பட்டாணி பாத் பாருங்க, நல்லா உதிரியா ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு. சாதம் ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு. கைப்பிடி அளவுக்கு பொடியா கட் பண்ண கொத்தமல்லியை தூவிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், ஒரு சின்ன மூடி லெமன். சாதத்தை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். கொஞ்சம் ஜென்டலா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா உதிரியா ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு. நம்ம லெமன் புழியறதுனால நல்லா ரெஃப்ரெஷிங்காவும் வாசனையாவும் இருக்கும். தக்காளி அதிகமா சேர்த்துடக்கூடாது, 1 தக்காளி போறோம். அது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. குக்கர்லயும் அடியில கொஞ்சம் கூட ஒட்டல. நம்ம விட்ட தண்ணி ரொம்ப கரெக்டா இருக்கு. ஒன் பாட் ரெசிபி அப்படிங்கறனால ரொம்ப குவிக்காவும் ஆயிடும். ஃப்ரெஷ் பட்டாணி நல்ல சீசன், இப்ப நல்லாவே கிடைச்சிட்டு இருக்கு. நமக்கு பிரஞ்ச், லஞ்ச் பாக்ஸ், டின்னர் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ் ஆகும். நல்ல ஹெல்தியாவும் ஃபில்லிங்காவும் இருக்கும். ஒன் பாட் ரெசிபி அப்படிங்கறனால குவிக்காவும் ஈஸியாவும், அதே நேரம் நல்லா உதிரா ஒன்னோட ஒண்ணு சாதம் ஒட்டாம நம்ம பட்டாணி பாத் பர்ஃபெக்டா ரெடி ஆயாச்சு. இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு தொட்டுக்கிறது கூட எதுவும் வேணும் அப்படின்னு இல்லை.
நமக்கு அப்படி வேணும்னா சிம்பிளா ஒரு தயிர் பச்சடி கூட பண்ணிக்கலாம், இல்ல அப்பளம் பொரிச்சுக்கலாம், இல்ல சிப்ஸ் தொட்டு கூட சாப்பிடலாம். பிரமாதமா இருக்கு. ரொம்ப அதிகமான மசாலா இல்ல, சாதமும் நல்லா கரெக்டா வெந்திருக்கு, அதே நேரம் குழ குழன்னு ஆகல, நல்லா ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம ரொம்ப அருமையா வந்திருக்கு. பச்சை பட்டாணியும் கரெக்டா வெந்திருக்கு, நல்ல வாசனையா இருக்கு. நமக்கு அது லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துட்டு போனா கூட நல்லா ஃபில்லிங்காவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். ஃப்ரோசன் பீஸ்லயோ இல்ல நம்ம இந்த காஞ்ச பட்டாணி ஊற வச்சோ பண்ண முடியாது அப்படின்னு ஏன் சொன்னேன்னா, ஃப்ரோசன் பீஸ் ஆல்ரெடி கொஞ்சம் அது வெந்திருக்கும், திரும்ப நம்ம குக்கர்ல வச்சு நம்ம வேக வைக்கும் போது கொஞ்சம் ஹார்ட் ஆயிடும். காஞ்ச பட்டாணி நம்ம ஊற வச்சு வேக வச்சு போட்டா கூட இந்த மாதிரி ஒரு டேஸ்டோ பிளேவரோ அதுல நமக்கு கிடைக்காது. கர்நாடகால இந்த சீசன்ல வந்து அடிக்கடி பண்ணுவாங்க. ஈவன் அவங்க இதை பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடுவாங்க. நம்ம இது பிரஞ்சுக்கோ லஞ்ச் இல்ல டின்னர் லஞ்ச் பாக்ஸ் எதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பச்சை பட்டாணியோட குழந்தைகளுக்கு பிடிக்கும் இல்லையா, அதனால ஒரு உருளைக்கிழங்கு கூட நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம், அதுவுமே நல்லா இருக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த கர்நாடகா ஸ்பெஷல் ரெசிபியான பட்டாணி பாத் இந்த சீசன் முடியறதுக்குள்ள கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், பண்றதும் ரொம்ப ஈஸியா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.